மது விலக்கை பாண்டிச்சேரியில் கொண்டு வந்து பிச்சை எடுக்க விட்றாங்க எல்லாத்தையும். டெல்லி, பாண்டிச்சேரி, இதில் குஜராத்லலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா மகாத்மா காந்தி பிறந்தாருன்றதுக்காக, அவர் பிறந்தாரா அவர் குடிக்கலன்றதுக்காக இவங்க தேசப்பிதான்னு கொண்டு வந்தாங்க. வந்து அங்கே மது விற்காதுன்னு. ஆனால் சாராயம் ஆறா ஓடும். கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? நீங்கள் பழைய லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். கொத்து கொத்தாக செத்துருவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் பார்க்கும், எப்படின்னா திறந்து விடவும் முடியாது, நம்ம சொல்லிட்டோம் காந்தி பேரை, இப்போ இந்த காந்தி பேர் இருக்கிற வரைக்கும் நம்ம சாராயம் விற்க முடியாது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு பார்த்து மோடி ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பேர் செத்துருக்காங்க. கொத்து கொத்தா மத கலவரத்தில் செத்த விட கள்ளச்சாராயத்தில் செத்தவே நிறையா. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அங்கே நடந்துச்சு. எல்லாத்துலேயும் சாவு தான். அவனுக்கு சாராயம் குடிக்க போனாலும் சாவு தான். அமைதியாக வீட்டில் இருந்தாலும் மத கலவரத்தில் கொண்டு போடுவாங்க, சண்டை வந்துடும். இப்படி ஒரு மனிதன் வாழ்கிறதுன்றதே கஷ்டமான ஒரு இது. அதில் போய் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அக்கா தமிழிசைட்ட போய்